I am Charumati, Assistant Professor from KCS Kastinada College. So, இன்னைக்கு நம்ம வந்து Entrepreneurial Development Program பத்தி இந்த ஸ்லைட்ஸ்ல பார்க்க போறோம். So, first நம்ம இந்த ஸ்லைட்ல மூவ் பண்றதுக்கு முன்னாடி இதோட கண்டென்ட்ஸ் என்னன்னு பார்த்துக்கலாம். So, meaning, role, relevance, achievements, and then role of government in organizing EDP, and then last one is evaluation. ஸோ இதுதான் இந்த ஸ்லைட்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் மூவ் பண்ணி பார்த்தோம்னா நம்ம மீனிங் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மீனிங் வந்து ஆண்டர்பிரினியரியல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமோட மீனிங் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இட் இஸ் எ ப்ரோக்ராம் meant to nurture entrepreneurial abilities among the people. அதாவது இது ஒன்றும் இல்லை, இட் இஸ் டிசைன்டு டு ஹெல்ப் இண்டிவிஜுவலை வந்து அவங்களோட ஆண்டர்பிரினியரியல் மோட்டிவ்காக ஸ்ட்ரென்தன் பண்ணுறக்கூடிய ஸ்கில்ஸ் அண்ட் கேப்பபிலிட்டிஸ்க்காக ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் தான் இது ஆண்டர்பிரினியரியல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஸோ இப்போ மீனிங் நம்ம கிளியராக இருக்கும். ஸோ நம்ம வந்து ரோலுக்கு போகிறோம். ஸோ ரோல் ஆஃப் ஆண்டர்பிரினியரியல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து மெஜாரிட்டியாக இன் ஆல் கண்ட்ரீஸ் தேர் இஸ் அ ப்ராப்ளம் தட் என்னன்னா ஹவு டு டெவலப் ஆண்டர்பிரினியர்ஷிப். ஸோ இடிபி ப்ரோக்ராமை வந்து அதுக்காக தான் டிசைன் பண்ணாங்க. ஸோ இடிபி இஸ் ஆர் டீம்டு டு ஆஃபர் தி சொல்யூஷன் டு திஸ் ப்ராப்ளம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம என்ன இதில் பார்க்க போகிறோம்னா, கிரியேட்டிங் suitable industrial environment for rapid economic development. So இந்த ரோலோட ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, create a suitable industrial environment for rapid economic development. So EDP program வந்து it is giving opportunities. Okay, it is creating opportunities, and then இந்த EDP program சப்போர்ட் பண்றதுக்காக there are lot of support from government and also we are giving. So government அதுக்கு நிறைய financial வைஸா வந்து சப்போர்ட் பண்றாங்க. And then so not only government side and for creation of industrial and entrepreneurship environment create பண்றதுக்காக various institutions also they are giving their support. அந்த institutions என்ன பாத்தீங்கன்னா CED, EDI, IDBI, and then Exim Bank, IFCI, State Financial Corporation, so etc. So இவங்க அவங்களோட contribution கொடுக்குறாங்க. And then so இவங்க வந்து பாத்தீங்கன்னா various courses ஆஃபர் பண்றாங்க. and then innovation centers, entrepreneurship environment, and then support systems, so இதெல்லாம் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா, ஸோ தேர் இஸ் இடிபியோட ரோல் என்னன்னா, இட் இஸ் பிளேஸ் அ டாமினன்ட் ரோல் இன் கிரியேட்டிங் த மோஸ்ட் சூட்டபிள் இண்டஸ்ட்ரியல் என்விரான்மெண்ட் ஃபார் ரேபிட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் சொல்றாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, ப்ரொடெக்டிங் ஆண்டர்பிரினர்ஸ் ஃப்ரம் இண்டஸ்ட்ரியல் மோனோபோலி. ஸோ இது பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா they are only stick to a certain product, okay, created monopoly conditions in their zones. So இதனால என்ன ஆகுதுன்னா, and then small the cottage and the small scale industries na they are suffered a lot. So hence government has been forced to என்ன பண்றாங்கன்னா, இதுக்காக என்ன பண்றாங்க, government வந்து reserve some goods and services for cottage and small scale industries. So by in the EDP program மூலமா entrepreneurs வந்து can be trained and prepared for such reserve sectors, and the large scale sectors and then cannot enter in such reserve sectors. So இந்த மாதிரி small scale industries prevent பண்றதுக்காகவும் and then cottage industries அவங்களை prevent பண்றதுக்காகவும் so some reserves வந்து government வந்து forced to they are offering. So இதனால அவங்க வந்து safeguard பண்றாங்க. So next பாத்தீங்கன்னா, developing and upgrading managerial skills. So EDP வந்து எதுக்காக டிசைன் பண்ணப்பட்டது, it is designed and implemented to develop entrepreneurial opportunities for ஒவ்வொரு entrepreneursக்கும் அவங்களோட ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து டெவலப் பண்றதுக்காக டிசைன் பண்ணப்பட்டது. ஸோ இது வந்து it has to upgrade managerial skills for their existing entrepreneurs. So in this way they developing and upgrading managerial skills ன்னு சொல்றாங்க. and next ரோல் என்ன பாத்தீங்கன்னா, creating employment opportunities. ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸோட ஒரு மெயின் ப்ராப்ளம் சொல்லலாம். ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து நம்ம வந்து இட் இஸ் அபாலிஷிங் சொல்ல வரலாம் EDP ப்ரோக்ராம் மூலியமா. ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் in recent countries and all over the countries. And then EDP வந்து enables prospective entrepreneurs in the setting up of their own units. EDP வந்து என்ன பண்றாங்கன்னா, so they are giving financial supports and then training supports to entrepreneurs to அவங்களோட own units வந்து செட்டப் பண்றதுக்காக அவங்க வந்து மோட்டிவேட் பண்றாங்க, so that they can creating employment opportunities for the other people. And then capital formation. So without the capital ஒரு entrepreneur-ஆல அவரோட enterprise வந்து ஸ்டார்ட் அப் பண்ண முடியும். So adequate fund is must. ஸோ ஆண்டர்பிரினியர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்க்கு சப்போர்ட் பண்ண மாதிரி ஸோ வேரியஸ் பேங்க்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, இந்த EDP ப்ரோக்ராமை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஃபினான்ஷியல் வைஸாக வந்து ஆண்டர்பிரினர்ஸ்க்கு வந்து தே ஆர் ஹெல்பிங். என்னென்ன பேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா, ICICI, IFCI, IDBI. ஸோ தீஸ் கைண்ட் ஆஃப் பேங்க்ஸ் வந்து அவங்க வந்து இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க. And then next role என்ன பார்த்தீங்கன்னா, improvement in standard of living. Because entrepreneurs வந்து they are adopting latest innovations
in their production techniques, and then they are producing அவங்க வந்து huge variety of goods and services வந்து produce பண்றாங்க. So இத by making efficient use of the resources they start producing more of better quality products very cheaper rate க்கு வந்து they are producing. So this enables என்ன பண்ணுதுன்னா those to ensure easily availability of better quality products at lower prices to the consumers. So better products வந்து for the lower prices க்கு வந்து entrepreneurs வந்து they are giving, so which result in the improvement in the standard of living of the people. This will lead to the improvement. And the next role என்னன்னு பாத்தீங்கன்னா preventing industrial slums. So industrially developed areas are there are a problem of industrial slums, and then இது என்ன this leads to பாத்தீங்கன்னா overburden of civic amenities and then adverse impact on the health of people. So இதெல்லாம் வந்து overcome பண்றதுக்காக EDP வந்து என்ன பண்றாங்கன்னா they help in preventing spread of industrial slums. எப்படின்னா they are எப்படி prevent பண்றாங்கன்னா by providing various incentives, subsidies and infrastructural support to entrepreneurs for setting up their enterprises in industrially backward areas. In this way they are preventing industrial slums. And then next பாத்தீங்கன்னா reducing social tension. Because இது எதுக்கு சொல்ல வராங்கன்னா unemployment வந்து amongst the youngsters வந்து it is a huge problem, and then educated people is emerging as the major cause of social unrest. So people are bound to feel frustrated if they fail to get gainful employment after completion of their education. So அவங்க வந்து after that education க்கு அப்புறமா they should get a job, இல்லைன்னா அவங்க frustrate ஆயிடுவாங்க. So EDP can help in channelizing the talent of this section of society in the right direction by providing ப்ராப்பர் கைடன்ஸ். ஸோ அவங்களெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காகவும் அவங்கள மோட்டிவேட் பண்ணுறதுக்காகவும் EDP வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ப்ராப்பர் கைடன்ஸ் அண்ட் தென் ட்ரைனிங் அண்ட் தென் அசிஸ்டன்ஸ் ஃபார் செட்டிங் அப் தேர் என்டர்பிரைஸ். ஸோ இந்த மாதிரியான சப்போர்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ரோல் ஃபெசிலிட்டேட்டிங் ஓவரால் டெவலப்மெண்ட். ஸோ ஆண்டர்பிரனியர் வந்து என்ன வந்து ஒரு ஏஜென்ட்டாக ஒரு சேஞ்சிங் ஏஜென்ட்டாக வந்து ஆக்ட் பண்ணுறாரு. ஓகேவா? ஸோ with the setting up of an enterprise the process of industrialization is set in motion. So this unit will generate demand for various types of inputs required by it, and there will be so many other units which will require the output of these units. This leads to overall development. So our setup and அந்த ஒவ்வொரு என்டர்பிரைஸும் it is created as a industrialization. So அந்த industrialization so அதுக்கு வந்து we are connecting so many development, overall development of the area. So this இதெல்லாம் சேர்ந்து leading to the overall development of the area due to increasing in demand and setting of more and more units there. அதான் சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன டாபிக் பார்க்க போறோம்னா relevance of EDP. So relevance of EDP ல பாத்தீங்கன்னா first topic is base for rapid industrial development. So entrepreneurs and entrepreneurship is base for industrial and economic development. So EDP வந்து makes entrepreneur for creation of entrepreneurship environment. இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒவ்வொரு 5-year பிளானும் they are coming up with a lot of support to the entrepreneurship development. So and then next topic பார்த்தீங்கன்னா new sources of income for government. So EDP program வந்து it is not only supporting the entrepreneurship, and then EDP program மூலமா entrepreneurs வந்து அவங்களோட their own enterprises வந்து ஸ்டார்ட் அப் பண்றாங்க. that enterprises வந்து indirectly வந்து they are giving new sources of income for government, அதாவது in the form of tax. And then next பாத்தீங்கன்னா progress and expansion of social wealth. So because of growth of industrialization in rural areas அவங்களோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அண்ட் தென் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகுது, ரொம்ப ஹைலி சேஞ்ச் ஆகுது. அண்ட் தென் கவர்மெண்ட் ஸ்பெஷல் ஸ்கீம் ஃபார் ரூரல் வெல்த் ஹஸ் ரீச்டு ஆக்சுவல் ரூரல் ஏரியாஸ். எப்படி இது வந்து ரீச் ஆகுதுன்னா த்ரூ தி EDP ப்ரோக்ராம், EDP தான். அண்ட் தென் EDP வந்து ஹெல்ப்ஸ் டு டைவர்ட் unorganized and hidden youth of various areas towards planned industrialization. So in this way EDP makes unorganized and rural areas community aware about various government incentives as well as motivates them to entrepreneurs for taking benefits of government incentives. Next என்ன பார்த்தீங்கன்னா development of socialism philosophy. So இதுல என்னன்னா our economy has influence of both capitalism as well as socialism. In 5-year plans role of socialism is very important because the establishment of EDP institutions philosophy of socialism has been spread at various levels through utilization of unused local resources, establishment of tiny cottage and small and large scale industries,
so etc. So in this way EDP என்ன பண்றாங்க helps in extending the philosophy of socialism. Next topic வந்து vehicle for social economic revolution. EDP is designed by considering various classes of the society. இது பாத்தீங்கன்னா in rural வந்து semi urban and then urban areasல with a view to direct women towards self employment and freedom. And then special EDPs are designed for also scheduled caste and scheduled tribe in the SC ST as well as ex servicemen and physically handicapped so and so. இதனால என்ன பண்ணாங்க EDP வந்து it has played very determining role for bringing poor and then exploited and then weaker class of society into economic development. So இந்த ஒரு effect மூலமா அவங்க என்ன வந்து they are bringing the poor and then weaker section of the society into economic development. Therefore EDP is considered a vehicle for bringing social economic revolution. And next பாத்தீங்கன்னா balanced regional development. Small scale units can be set up in industrial backward and remote areas with limited financial resources. And then successful EDPs assist in accelerating the pace of industrialization in the backward areas and reduce the concentration of economic power in the hands of a few entrepreneurs who feel like taking advantage. And then next pathina improvement in per capita income. Entrepreneurs take lead in organizing various factors of production by putting into productive use through the setting up of enterprise. More enterprises will lead to more production, employment and generation of wealth in the form of goods and services. So this will result in the increase in the overall productivity and per capita income in the country. And then next நம்ம என்ன பார்க்க போறோம்னா economic independence. So entrepreneurs வந்து enable a country to produce wide variety of better quality of goods and services வந்து produce பண்றாங்க and that too a competitive price. They develop substitutes of the goods being imported and thus prevent over dependence on foreign countries. என்ன பண்றாங்க அவங்க வந்து they also develop these substitute goods வந்து they are import பண்ணி they are reducing the burdening of over dependence of foreign countries and at the same time help in saving of precious foreign exchange. And then next pathina use of local resources. And in proper use of local resources can result in the progress and in development of the area and that too in a very lower cost. So alter entrepreneurs seize the opportunity and exploit it in the best interest of the area and the industry. Effective EDPs என்ன பண்றாங்கன்னா can help in proper use of local resources by providing guidance மூலமாவும் and then assistance, education and then training to the prospective entrepreneurs. Next வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா achievements of EDP. So there are number of organizations participating in the development of entrepreneurship as enormously increased nowadays. இங்க நேஷனல் வைடு சர்வே வந்து எடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்ஸ்டியூட் ஃபார் ஆண்டர்பிரினர்ஷிப் அண்ட் ஸ்மால் பிசினஸ் டெவலப்மெண்ட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இட் இஸ் ஐடென்டிஃபைட் more than 1600 organizations participating fully or partially in entrepreneurial development and promoting self-employment in the country. So and then பார்த்தீங்கன்னா entrepreneurial development program ஓட achievements பார்த்தீங்கன்னா it has accelerated economic growth, it lead to balanced regional development. It has also improved the poverty and unemployment problems in India and then it helps in optimum utilization of local resources and then provided support to individuals in successfully launching their new unit and then last one is it has empowered new generation entrepreneurs. So these are the achievements of EDP. And then last topic நம்ம என்ன பார்க்க போறோம்னா evaluation of EDPs. So evaluation of EDP பார்த்தீங்கன்னா it is to be evaluated on the following factors. First factor is program objectives. So evaluation of an EDP idhula start up agudna it begins with an assessment of the philosophy or objective of the program. So and the program oda objective enna that should be properly determined. So the agency conducting the program must be clearly stated about the purpose underlying entrepreneurial development. So and the purpose வந்து clear determine பண்ணனும். Then only we can evaluate that EDP. அதுதான் சொல்ல வராங்க. And then next பாத்தீங்கன்னா selection strategy and procedures. So இதுல என்ன பாத்தீங்கன்னா it is very impossible to train each and every one
intending to be an entrepreneur because எல்லாரையும் வந்து நம்ம ட்ரெயின் பண்றதோ டீச் பண்றதோ it is very difficult job. So it is desirable to those candidates selected from training who are likely to be successful in setting up and successfully running their enterprise. So the success of an EDP program with EDP வந்து அது எது டிபெண்ட் பண்ணுதுன்னா it largely depends on proper selection of trainees. அந்த trainees வந்து செலக்ட் பண்றதுல அதுல தான் evaluation ஸ்டார்ட் ஆகும். So they should be select a proper trainees and then therefore evaluation of selection strategy and procedure is necessary. The behavioral science of India, New Delhi has been rating the selection of potential entrepreneurs positive self-concept, initiative, independence, problem solving, hope of success, searching environment and time bound planning. And then next பாத்தீங்கன்னா training program. Another area வந்து எது entrepreneur EDP வந்து evaluate பண்றதுன்னா பாத்தீங்கன்னா it is training program. Is the contribution of the training program சொல்ல வரலாம். So discovers the contribution or otherwise the curriculum and its design, அதோட content எல்லாமே வந்து content of the program, the faculty, the sharing of practical experiences and even the follow up அந்த training program ஓட content மட்டும் இல்லாம curriculum மட்டும் இல்லாம அந்த faculty மட்டும் இல்லாம அத follow up பண்ற அந்த measures எல்லாமே வந்து அந்த EDP வந்து அந்த training program வந்து நம்ம வந்து evaluate பண்றது அப்படினு சொல்றாங்க. And the next last one is organizational policies and structures. So entrepreneurial development program வந்து or generally வந்து institutionalized. A local, regional, national or international agency often takes the initiative in starting இவங்க என்ன பண்றாங்க இந்த starting and then funding and executing the program. So EDP programக்கு வந்து நிறைய அதை ஸ்டார்ட் அப் பண்றதுக்காகவும் ஃபண்டிங் பண்றாங்க and then execute பண்றதுக்காக they are supporting. These are the promotional agencies. இந்த agencies இல்லாம EDP வந்து சப்போர்ட் பண்ண முடியாது. So இந்த agencies வந்து we have to satisfy. Therefore assessment of such programs. So இந்த programs எல்லாமே assessment பண்ணி and then should begin with the evaluation of effectiveness of the organizations. So and then the sponsor வந்து we have to satisfy the sponsor to give the necessary support for the future years. அதுதான் இங்க சொல்ல வராங்க. So நம்ம வந்து இது வரைக்கும் பார்த்தது வந்து evaluation of EDP. So இது வரைக்கும் நம்ம EDP ப்ரோக்ராமோட ரோல், ரெலவன்ஸ், இம்பார்ட்டன்ஸ், அச்சீவ்மெண்ட்ஸ் and then evaluation பார்த்திருக்கோம். Thank you.